நம்ம பார்க்குறது பாசிப்பருப்பு உருண்டை. இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் சுவையான பாரம்பரிய இனிப்பு வகையாகும். பயன்கள் இதில் புரோட்டீன் அதிகம், அது மட்டும் இல்லாமல் எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு இனிப்பு. இதை எப்படி செய்யலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கப்பு பாசிப்பருப்பு, 3/4 கப்பு சர்க்கரை, தேவையான அளவுக்கு முந்திரி, ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி, உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நெய். முதல்ல பாசிப்பருப்பு ஒரு கடாயில் போட்டு மிதமான சூட்டில் வாசனை வர வரைக்கும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இதுபோல் வறுபடாமல் பாசிப்பருப்பை எடுத்துடாதீங்க, அது வந்து கசப்பை கொடுக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3/4 கப்பு ஜீனியை அது கூட சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அது கூட ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலரிக்குவோம். மிக்ஸு ரெடியானதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு நெய்யை வானலில் ஊற்றி சூடு பண்ணிக்குவோம். அந்த சூட்டிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி பொன்னிறமாக வறுத்து எடுத்து உரம் வச்சுக்கோங்க. நெய்யை அளவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு உருண்டை பிடிக்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அந்த கலவையை கூட இந்த நெய்யிலே நம்ம முந்திரியும் கொட்டி வறுத்து எடுத்துக்குவோம். இந்த நெய்யை மிதமான சூட்டிலே சூடு ஆற விட்டுறாமல் மிதமான சூட்டிலே மாவோட சேர்த்து கை வச்சு உருண்டை பிடிக்கிற சூடு இருந்தால் போதுமானது. அந்த சூட்டில் உருண்டை பிடிச்சா உருண்டை உடையாமல் நல்ல ஒரு ஷேப் வரும். இதுதான் அந்த நெய் உருண்டை. எங்கள் சைடில் நெய் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பல பகுதியில் இதை பாசிப்பருப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த வித தண்ணி இதெல்லாம் கலக்காமல் ஒரு நெய் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கோம். ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸு பிடிச்சிருந்தா நம்ம எஸ்எம்என்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.